உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு அடியின் ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். இன்றைய தினம் நம்ம எடுத்துக்க போற தலைப்பு பால தேவராய சுவாமிகளை பத்தி தான். பொதுவா நம்ம முருகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருக்கு உண்டான விஷயங்கள் ஒவ்வொரு மாசத்துலயும் சஷ்டியை பார்த்துப்போம், கிருத்திகை விரதம் அப்படின்னு இருப்போம். வைகாசி மாசத்துல எடுத்தோம்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற இப்ப வரப்போற அந்த விஷயங்கள் எடுத்துனோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு பெரிய சிறப்பான விஷயங்கள் தான். ஆனா அவருக்குன்னு உண்டான விரத முறை எல்லாத்தையும் பண்ணும்போது கடைசியில நம்ம எதுல நிப்போம்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் சரி, நம்மளோட வாயில நம்ம வாய் முணுமுணுக்கிற ஒரே விஷயம் எது அப்படின்னு பார்த்தா இந்த கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிறது தான். இந்த கந்த சஷ்டி கவச்சத்தை சொல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சஷ்டி கவசம் தெரியும், ஆனா இதை ஏற்றிய பாலதேவர சுவாமிகளை பத்தி நம்ம நினைச்சு பாக்குறதே இல்லை இல்லையா? கொஞ்சம் அவரையும் நினைச்சு பார்க்கலாமே அப்படின்னு அவரோட சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த பாலதேவராய சுவாமிகள் அப்படின்னு எடுக்கும்போது இவர் 1857 வருடம் தொண்டை மண்டலத்துல இருக்கிற வள்ளியூர்ல இவர் பிறந்திருக்காரு. இவரோட சரித்திரத்துல நம்மளுக்கு வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சில வித்தியாசங்கள், அதாவது மாறுபடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால சில விஷயங்கள் ஒரு சில சார என்ன சொல்றாங்கன்னா இவர் இப்படி இருந்தாரு அப்படிங்கிறாங்க. ஒரு சில சார இல்ல இது இப்படிதான் இருந்தாரு இவரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த பிறப்பு, அதாவது அவரோட பிறப்பு குறித்தான எல்லா விஷயங்களும் கரெக்டா தான் இருக்கு. சில விஷயங்கள் மட்டும்தான் சிலரோட கருத்துக்கள் மாறுபடுறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வள்ளியூர்ல அவரோட தாய் தந்தையரோட இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட தந்தையார் நம்ம இப்ப இருக்கிற பெங்களூர் இருக்கு இல்லையா, அதுல அப்ப இருந்த மன்னர்கிட்ட ஒரு கணக்கரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்ப அந்த சமயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவரோட நட்பு அவர் அப்பாவுக்கு கிடைச்சிருக்கு. அது மூலமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட பையனை அவர்கிட்ட தமிழ் கத்துக்கிறதுக்கு, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பள்ளிக்கு போய் அதுக்கு மூலமா கல்வி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவிட்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் கத்துட்டு இருக்காரு. அதோடு இல்லாம அதாவது ரொம்ப அவரோட இளம் வயதுல இருந்தே பார்த்தோம்னா அந்த கவி பாடுற திறமை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு அபரிமிதமான ஆற்றல் அந்த கவி ஏற்ற திறமை இருந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு புரிஞ்சுட்டுருவாராம். உடனே புரிஞ்சுக்கிற தன்மை, அதுல அந்த புரிஞ்சுக்கிற தன்மையினால என்ன ஆகுதுன்னா அவரோட இது இப்படி கவி எழுதணும், இப்படி கவி பாடணும் அப்படிங்கும் போது அவர் உள்ளுலேருந்து வர அந்த கவி அப்படிங்கிறது எல்லாம் அருவி மாதிரி கொட்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அருவி மாதிரி கொட்டுறதுனாலதான் அவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு. பாலதேவராய சுவாமிகளை பார்த்து நம்ம கந்த சஷ்டி கவச்சம் பண்ணியிருக்காரு மட்டும் தான் தெரியும். அப்படியே அவர் இன்னும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கவச்சம் மட்டும் செய்யல, நாராயண கவச்சம் பண்ணியிருக்காரு, சிவ கவச்சம் பண்ணியிருக்காரு, அப்புறம் விஷ்ணு கவச்சம் பண்ணியிருக்காரு, குச்சேலோ பாக்யானம் இதுவும் பாலதேவராயன் சுவாமிகள் பண்ணியிருக்காரு. அவர் அது மாதிரி குமாரஸ்தவம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா கந்தகுரு கவச்சம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அவர் எழுதினதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பட்டியலுக்குள்ளே வராத மாதிரி தான் இருக்கு. அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா ஆணித்தரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம இந்த பாலதேவராய சுவாமிகள்ல நம்ம எடுத்துனோம் அப்படின்னா இந்த கந்த சஷ்டி கவச்சத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு வரிகளும் பாத்தீங்க அப்படின்னா அது பசுமரத்தாணி மலை அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இறங்கி சொல்லி 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 நம்ம அந்த கந்த சஷ்டி கவச்சத்தை அப்படி உள்ள இறக்கியிருக்கோம் அப்படின்னு. ஆனா இந்த கந்த சஷ்டி கவச்சம் பண்ணினார் இல்லையா, அதுலயே சில சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படின்னு சொன்னேன்ல ஆரம்பத்துல, அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பாலதேவராயன் சுவாமிகள் பழனி போய் அங்க பண்ணினதான் இந்த கந்த சஷ்டி கவச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா திருச்செந்தூருக்கு போன சமயத்துல அப்படின்னு. இந்த திருச்செந்தூருக்கு போன சமயம் சொல்றீங்க இல்லையா, அதுலதான் நம்மளுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு. என்ன குறிப்புகள் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சமயம் பாலதேவராய சுவாமிகள் வயிற்று வலி ஏற்பட்டதான். அந்த வயிற்று வலி ஏற்பட்டதுல அவருக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்திருக்காரு, அந்த வயிற்று வலி தீரவே இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, திருச்செந்தூருக்கு போய் அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கடலோட கடலா தன்னை மாச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட என்ன பண்ணிருக்காருன்னு திருச்செந்தூர் கிளம்பிட்டாராம். அங்க போன போது என்ன இருக்குன்னா இவருக்கு இந்த வயிற்று வலி அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்துல மட்டும்தானே அவர் போயிருக்காரு. அங்க பார்த்தா அது கந்த சஷ்டி விரத நாட்கள், கந்த சஷ்டி பூஜை எல்லாம் நடக்கிற நாட்களை பார்த்தோன்னா 6 நாளும் ஜெகஜோதியா சஷ்டிக்கான எல்லாரும் நடந்துட்டு இருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்தலத்திலேயே உட்கார்ந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 6 நாளைக்கும் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாளும் ஒரு முருகனுக்கு அறுபடை வீடு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அறுபடை வீடுக்கும் அவங்க உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு படை வீடுக்கும் ஒரு கவச்சம் பண்ணி எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. பாடி கடைசி இதுதான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அந்த திருச்செந்தூருக்கு உண்டான அந்த கவச்சம் பண்ணி அதை சுவாமி கிட்ட சமர்ப்பிச்சிருக்காரு.
இல்ல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு கேட்டோம்னா, முதல் கவச்சம் ஏற்றிட பாருங்க, முதல் நாள் இருந்திருக்காரு பாருங்க, அந்த முதல் நாள்ல ஒரு படி வயிற்று வலி குறைஞ்சு போச்சாம். அடுத்த நாளைக்கு வந்து இன்னொரு படி வயிற்று வலி. அப்படி என்ன ஆயிருக்குன்னா, அந்த 6 நாள்லயே அவருக்கு வந்து கடைசி நாள் வயிற்று வலி எங்க போச்சுன்னே தெரியல. இவர் வந்து எதுக்காக வந்து திருச்செந்தூருக்கு வந்தாரு? தன்னோட உயிரை வந்து மாய்ச்சுக்கணும் அப்படின்னு. சரி, கந்தசஷ்டி கவச்சல சஷ்டி நாள்ல இந்த 6 நாளும் அவருக்கு பூஜை பண்ணிட்டு கடைசியா நம்மளோட முடிவை வச்சுக்கலாம் அப்படின்னு வந்தவருக்கு இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது வந்து குணமாயிடுது. அதாவது சில சமயங்கள்ல வந்து நம்ம என்னதான் பெரியவங்களா இருந்தா கூட இந்த நோய் அப்படின்னு வரும்பொழுது அது தீரல அப்படிங்கும்போது இந்த உயிரை மாய்ச்சுக்கணுங்கிற எண்ணம் கூட இப்படி எல்லாம் வரும் போல இருக்கு. ஆனா முருகன் வந்து அதுக்கு வழிவிடல. அவரு இல்லப்பா, நீ எனக்கு வேணும் அப்படின்னு எப்படி அருணகிரிநாதருக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி பாலதேவராயன் சுவாமிகள்ட்டையும் வந்து அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு அந்த கவி பாடும் திறமையை வந்து அற்புதமா கொடுத்து அது மூலமா பிறந்ததுதான் வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது. இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இதோட வரிகள்ல வந்து அதுலயே வந்து இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாவே இந்த பழனிக்கு போறதுல வந்து இடும்பன் சன்னதின்னு தனியா உண்டு. நீங்க எல்லாருமே வந்து மேல போகும்போது பார்த்திருப்பீங்க. அந்த அந்த இடும்பன்ல கூட என்ன அப்படின்னா, அவர் கைலாயத்துல இருந்து அந்த பெரிய ஒரு மலை குன்றுகளை வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா காவடி மாதிரி தூக்கிட்டு வந்தாராம். இடும்பன்ங்கிறது ஒரு அரக்கன்னு தெரியும் இல்லையா? இடும்பா யுதனை இடும்பா போற்றி கந்தா போற்றின்னு அதுலயே வரும் பாருங்க. அதுல வந்து இந்த இடத்துல வந்து தன்னோட இளைப்பாறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த காவடி தூக்கி கீழே இறக்கி வச்சிருக்காரு. அந்த இறக்கி வச்ச இடம் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பழனின்னு ஆயிடுச்சு. அதனால வந்து அதுக்கப்புறமா வந்து முருகன் வந்து அவரை அவரை வந்து ஆட்கொண்டு அவர் வந்து சேவலா மாறினது அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த கதைக்குள்ள, அதாவது சேவலா மாறினார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இவர் இறக்கி வச்சார் இல்லையா, அதே நேரம் தான் முருகன் வந்து தன்னோட அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த மாம்பழத்துக்கு கோச்சிக்கிட்டு நேரா வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த மலை குன்ற பார்த்தோன்னே இந்த இவருக்கு ஏறி விளையாடுறதுக்கு ஒரு அழகான ஒரு இடம்னு தன்னை கோச்சுன்னு இந்த மலைக்கு ஏறி மலை மேலே ஏறி விளையாடிட்டு இருந்திருக்காரு. அதுலதான் சின்ன குழந்தை சேவடி போற்றி அப்படின்னு கூட அந்த இதுல வரும் பாருங்க. அந்த சஷ்டி கவச்சத்திலேயே ஆரம்பத்திலேயே வரும். சின்ன சின்ன குழந்தை சேவடி போற்றின்னு அந்த முருகன் விளையாட்டை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல இல்ல இது வந்து பழனிக்கு உண்டான கவச்சம் அப்படின்னு சிலர்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல. அதெல்லாம் சொன்னதுக்கு காரணமே அந்த வரிகளை வச்சுதான் அப்படின்னு சொல்லணும். இதுல வந்து இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க. அந்த குரா அப்படிங்கிற அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துலதான் வந்து ஏறி இறங்கி முருகன் விளையாடி இருக்காராம். அந்த மரமும் இன்னும் அங்கேதான் இருக்கு. இந்த பழனியில போனீங்க அப்படின்னா அந்த மரமும் இன்னைக்கு அங்கேதான் இருக்கு. அந்த இடம் அந்த அந்த அதுக்குன்னு உண்டான இடம்லாம் வந்து வரலாற்றுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த இடங்கள்லாம் இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த மரம் வந்து இந்தியால வந்து வேற எந்த இடத்துலயுமே கிடையாதாம். அது வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயம். அதனால இந்த பாலதேவராய சுவாமிகள் அப்படின்னு இவரோட இதுல பார்த்தோம், இந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த சரித்திரத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதோட இல்லாம எல்லாரும் இன்னொரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குச்சேலோ பாக்யானம் அப்படின்னு சொல்ற அந்த கிருஷ்ணருக்கும் குச்சேலருக்கும் உள்ள அந்த அன்பு பிணைப்பு இருக்கு இல்லையா, நம்ம வந்து வெறும் முருகனை மட்டும்தான் இவரோட பாரதியவரன் சுவாமிகளை வந்து பார்த்திருக்கோம். அந்த குச்சேலருக்கும் கண்ணனுக்கும் உண்டான அந்த அந்த ஒரு 2 பேருக்கு உண்டான அந்த அந்த சிநேகிதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சிநேகிதத்தை ரொம்ப அற்புதமா தன்னோட அந்த குச்சேல பாக்கியத்துல பண்ணியிருக்காராம் பாலதேவராயன் சுவாமிகள். கண்டிப்பா நம்ம அதையும் படிக்கணுங்க. இப்படி பாலதேவராயன் சுவாமிகளை வந்து இந்த வைகாசி விசாக திருநாள்ல வந்து நாம நினைச்சுக்கிறோம். ஒரு முருகனோட சிறப்பு நாட்கள் வரும்போதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றோம், இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த 6 ஸ்தலத்துக்கும் அறுபடை வீட்டுக்கும் உண்டான கவச்சமும் கண்டிப்பா இருக்கு. அதுல முதன்மையா இருக்கிறது நம்மளோட கந்த சஷ்டி கவச்சம், அப்படி திருச்செந்தூர் பேஸ் பண்ணி உள்ள அந்த கந்த சஷ்டி கவச்சம் தான் அப்படின்னு மற்ற 5 கந்த சஷ்டி கவச்சத்தையும் நம்ம கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல வந்து உங்ககிட்ட ஒரு விண்ணப்பமா நான் வச்சுக்கிறேன். பொதுவா இந்த 6 அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு உண்டான ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். ச ர வ ந ப வ 6 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த 6 எழுத்துக்கு உண்டான கோலங்கள்லேருந்து எல்லாம் அற்புதமா போடுறோம். இந்த பாலதேவராயன் சுவாமிகள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ரொம்ப அறுபடை வீட்டுக்கும் ஒரு அற்புதமான கவச்சங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பொதுவா கந்தசஷ்டி கவச்சம் சொல்லுவோம், உருகி உருகி சொல்றேன் எல்லாம் சொல்லுவோம். ஆனா அதை இயற்றிய வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதை ஏற்றிய பாலதேவராய சுவாமிகளை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பொதுவாவே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை இயற்றியவர் அப்படின்னு சொன்னோம்னா அவரோட சரித்திரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தியாகராஜ கீர்த்தனை பாடுறோம். ஆனா தியாகராஜோட அந்த சரித்திரம் அப்படிங்கும்போது அது தெரிஞ்சுக்காம வெறும் பாட்டை மட்டும் பாடுறது எந்த விதத்துல நியாயம் இல்லை. அதே மாதிரி இப்ப திருப்புகழ்னு எடுத்தோம்னா அருணகிரிநாதரோட சரித்திரம். அதே மாதிரி கந்தசஷ்டி கவச்சமும் இருக்கட்டும், இல்ல இந்த அறுபடை வீட்டுக்கு உண்டான அந்த கவச்சம் அப்படின்னு சொல்லும்போது
இவர் பண்ணின அந்த இவரோட சரித்திரம் தெரிஞ்சு நம்ம வந்து அதை சொல்லும் போது அப்படிங்கும்போது இன்னும் நம்ம வந்து இன்னும் அதுக்குள்ள ஒரு அன்பால உள்ளுக்குள்ள போய் உருகி உருகி பாடுறதுக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயத்த வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்வான ஒரு சிந்தனை அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்துல. பொதுவாகவே நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது இயற்றியவர் யாரு, எந்த ஒரு இது கண்ணோட்டத்துல வந்து அவர் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒரு பெரிய அருட்பெரும் கவி சொன்ன சொற்கள், அதாவது இவர் வந்து சொன்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரோட வாழ்க்கை குறிப்புகள் இருக்கு. எந்த ஒரு ஸ்லோகமா இருந்தாலும் சரி, அது தமிழ்ல இருந்தாலும் சரி, இல்ல வடமொழியில இருந்தாலும் சரி, இல்ல மற்ற மொழிகள் இருந்தாலும் சரி, அந்த மொழியும் சரி அதை தெரிஞ்சு நம்ம சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும்னு சொல்லுவோம். இந்த கந்தசஷ்டி கவச்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுலயே அந்த அந்த கவச்சத்தோட கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இந்த சைனிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பால தேவராயன் பகர்ந்ததே காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி அப்படின்னு சொல்லி அதுலயே ரொம்ப அழகா ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கின்னு சொல்லிட்டார். பொதுவாகவே கவச்சம் அப்படிங்கிறது வந்து சாதாரண சோஸ்திரங்கள்லேருந்து ஒருபடி வந்து மேலதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இதுல ஒன்னொன்னுத்தையும் ஒரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி இந்த நம்மளோட உடல்கள்ல இருக்கிற ஒரு அவயங்கள்லையும் காக்க ஆண்குறி 2 அயில்வேல் காக்கா அப்படின்னு சொல்லும் போது ஒரு அது மாதிரி மார்பை ரத்ன வடிவேல் காக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தான் உள்ள வாங்கி அவர் எழுதியிருக்காரு. அப்ப நாம அதை எடுத்து நம்ம என்ன பண்றோம், முருகப்பெருமான்னு சொல்றோம். அப்பா முருகா இந்த நேரத்துல இந்த அவயத்தை என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுல பாலதேவராயன் எப்படி சொல்லியிருக்காரோ, அதை உள்வாங்கி எப்படி சொல்லியிருக்காரோ அதையே அப்படியே மணக்க மணக்க உள்ள வாங்கி நாம சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரு அந்த எண் அடிப்படையில பார்த்தோம்னா ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்த நீர் அணிந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 36 தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 36 அப்படிங்கும்போது 3 + 6 9. இந்த 9 அப்படிங்கிறது தான் வந்து சீரும் சிறப்புமான ஒரு எண். அதாவது இந்த 9ங்கிற எண் அப்படிங்கிறது எப்படின்னா பக்திக்கு அடிப்படையா, இந்த ஆன்மீக விஷயத்துக்கு அடிப்படையான அந்த ஒரு எண்ணுங்கிறது வந்து இந்த 9 அப்படின்னு பாக்குறோம். இந்த அதுதான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 36 உருக்கொண்டு அப்படின்னா 36 தடவை சொல்லணும் அப்படின்னு. இந்த 36 தடவைங்கிறது வந்து வெறும் கந்தசஷ்டி கவச்சத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 36 அப்படிங்கிற அந்த எண் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு எண் அப்படின்னு சொல்லணும். அதனால கந்தசஷ்டி கவச்சம் சொல்லும் போது அந்த கடைசியில வர்ற அந்த பாலதேவராயன் பகர்ந்ததை, அதை வந்து பாலதேவராயன் பகர்ந்ததை அப்படிங்கும்போது அவர் எப்படி சொன்னாரோ அதே வழியில ஆச்சார நியமத்தோட நாம சொல்லி அதற்குண்டான பலாபலனை வந்து பெறணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் ரொம்ப தாழ்மையோட நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா தாழ்மையோட ஏன் அடிக்கோட்டிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இந்த ஆச்சார நியமனங்களை வந்து யாருமே வந்து இந்த காலத்துல இருக்கவங்க வந்து என்னாலலாம் அது முடியாது அப்படிங்கிறாங்க. ஆச்சாரங்கிறது வந்து என்னது, சுத்தமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஆச்சாரம்ங்கிறது. மடி அப்படின்னு சொன்னா என்னன்னா சுத்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சுத்தமா இருக்கணுங்கிறது வந்து அந்த காலத்துல நம்மளுக்கு ரொம்ப சொல்லி சொல்லி ரொம்ப அழகா வளர்த்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து அது வேற ஒரு கண்ணோட்டத்துல வந்து ஆச்சாரம் அப்படிங்கிறதுலாம் வந்து எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த ஒரு ஸ்டைலிஷ் இதுக்கு வந்து நம்ம மாறி போயிட்டோம். ஆனா அது சுத்தத்தை அடிப்படையா வச்சு நம்ம ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறது தான் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம் வந்ததுன்னா நம்ம பூஜையும் புனஸ்காரம் பண்ண முடியும். ஆரோக்கியம் இல்லாமன்னா நம்ம என்ன செய்ய முடியும், எந்த பூஜையும் செய்ய முடியாது, எந்த ஒரு விரதமும் இருக்க முடியாது இல்லையா. அதனால எப்போதுமே மூத்தோர்கள் சொன்ன வார்த்தை அமிர்தமாக தான் இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில சீரும் சிறப்புமா ஒரு அற்புதமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா. எப்பவுமே வந்து இந்த யூடியூப்புக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இல்லையா, அது லைக் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அந்த வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களோட வந்துடும். அதுக்காக அது பக்கத்திலேயே ஒரு மணி அழகா இருக்கு. இந்த மணி கூட எப்படின்னா ஆன்மீகத்தோட சேர்ந்ததுதான். ஒரு தடவை நீங்க மணி அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு நாங்க உடனே உங்களுக்கு வந்து சந்திப்போம். நன்றியும் நமஸ்காரங்களும்.